चतुर्भुजं जगदां शरण्यम् शरणं प्रपद्ये रघुवरं शरणं प्रपद्ये
நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீயப்பதியான அந்த பகவானுடைய கிருப்பையாலையும் ஸ்ரீ அண்ணானுடைய கிருப்பையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாகாமணியினுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைய தினம் இந்த நவராத்திரி சமயத்துல சீதா கல்யாணம் சொல்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா சீதா தேவியே சாட்சாத் பூமா தேவியினுடைய ஸ்வரூபம் தான் இல்லையா, சாட்சாத் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். இன்னைக்கு முக்கியமா மகாலட்சுமிக்கான தினம் நவராத்திரியில. அந்த தினத்துல சீதையை ஸ்மரிச்சுக்கிறது பெரும் பாக்கியம். ஏன்னா தியாகராஜ சுவாமி சொல்றாரு இல்லையா, மா ஜானகி, அம்மா ஜானகி அம்மா சீதம் மாயம், சீதம்மா ஜானகி அம்மா இந்த உலகத்துக்கே நீ தான் நம்ம கருணைய வர்ஷிக்கிற அப்படின்ற ராமர் இடத்துல சொல்றாரு தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல. பாருமா ராமா, உனக்கு இவ்வளவு பெயரும் புகழும் கிடைக்கிறதுனா அதுக்கு முக்கிய காரணம் சீதா தேவி தான். ராஜ ராஜவரன், உனக்கு ராஜராஜன், ராஜீவாக்ஷன், ராவணாதி இது போன்ற பட்டங்களும் பெயர்களும் எதனால ஏற்படுறது அப்படின்னா சீதா தேவியினுடைய அந்த கருணையால தான். சீதா தேவியோருடைய உதவி இல்லைன்னா உன்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது ராவணன் அப்படிலாம் சொல்றாராம் இந்த கீர்த்தனத்துல. அப்பேற்பட்ட சீதையா அந்த சீதைய பத்தி இந்த கீர்த்தனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அதுதான் முதல்ல பாடினோம். முதல்ல சொன்ன ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணானுடைய ஜானக விஜயத்திலிருந்து இருக்கிற ஒரு ஸ்லோகம். சீதைக்காகவே செஞ்ச கிரந்தமானது ஜானகி விஜயம். அந்த கிரந்தத்துல இருக்கப்பட்ட ஸ்லோகம் தான் அது. இப்படி இன்றைய தினம் இந்த கதைய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தையும் ஸ்ரீ அண்ணா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அருளி செய்த ராகவ சதகம் அப்படின்றது. சதகம்னா 100 அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. ராமாயணத்துடைய ஜிஸ்ட 100 பாட்டுல நமக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்க. அதுல சில பாடல்களையும் கம்ப ராமாயணத்துல இருக்கிற ஒரு சில ஸ்லோகங்களையும் மூலமாக வைத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த ஹரிகதையை அனுபவிக்கலாம். ராமாயணம் நமக்கு முக்கியமா சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை மாறிண்டே இருந்தாலும் மனிதன் மாறக்கூடாது. வாழ்க்கையில சுகம் திடீர்னு சுகம் வரும், திடீர்னு துக்கம் வரும், திடீர்னு வெற்றி, திடீர்னு தோல்வி, திடீர்னு சில பேர் நம்மளை புகழ்வார்கள், சில பேர் நம்மளை அவாளே, சில பேர் நம்மளை இகழ்வார்கள் சில சமயத்துல. அப்படி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கிற இந்த வாழ்க்கையில இருந்தாலும் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அதே தர்மம், அதே சத்தியம், அதே தியாகம், இதுதான் மறுபடியும் மறுபடியும் நமக்கு எம்பசைஸ் பண்றது ராமாயணம். அதுதானே ராமர் நமக்காக நிரூபிக்கிறார். சக்கரவர்த்தியினுடைய திருமகன் தசரதனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அதே சத்தியம், அதே தர்மம். அப்ப புகழ் பெருசா கிடைச்சதுனால பெருமையா ஃபீல் பண்ணல. அப்பையும் அதே சத்தியம், எல்லாரிடத்துலயும் அன்பா இருந்துட்டு, நாட்டு ஜனங்கள் நடத்தலாமும் அன்பா இருந்துட்டு ஒரு நாள் காட்டுக்கு போக நேர்ந்தெடுத்து அப்பையும் தர்மத்தை விட்டு கொடுக்கல, சோகப்படலாம். அதே தர்மம், அதே சத்தியம். இங்க சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த போது ஜனங்கள் கிட்ட எந்த அன்பை செலுத்தினாரோ அதே அன்பை அங்க காட்டுக்கு போய் மிருகபக்ஷிகள் இடத்துல காண்பிக்கிறார். கழுகெல்லாம் போய் கட்டிக்கிறார், ஜட்டாவியை போய் கட்டிக்கிறார், வானர்கள் எல்லாம் கட்டிக்கிறார், சுக்ரீவனை கட்டிக்கிறார், ஹனுமானை கட்டிக்கிறார். அப்போ அந்த அன்புன்றது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அது போல அந்த தர்மம், அந்த சத்தியத்தை நம்ம எந்த ஒரு எக்காரணத்துக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லி தருது. அப்பேற்பட்ட தர்மவானான ராமருக்கும் தர்மவதியான சீதைக்கும் எப்படி அழகா கல்யாணம் நடந்ததுன்றத இந்த கதையில அனுபவிக்கலாம். வால்மீகி முனிவர் எடுத்த உடனே கதை ஆரம்பிக்கிறாரா? எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தசரதர் கவலைப்படுறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியா பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா
மகாமுனிகே மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிகே. வால்மீகி முனிவர் சொல்றார், தசரதர் கவலைப்படுறார். எதுக்காக கவலைப்படுறார்? புள்ளை பத்தவர் நல்லா ஜாம் ஜாம் இருக்க வேண்டும் அப்படின்னா, ராமனுக்கு 16 வயசு கிட்ட ஆக போறது, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்படுறாரோ. அவருக்கு என்ன கவலைன்னா, நல்ல பெண்ணா கிடைக்கணும், நல்ல பெண்ணா கிடைக்கணும்னு. அந்த காலத்துல இருந்தே புள்ளைய பத்தவாத கவலைப்படுவா கூட இருக்கு. நல்ல மாட்டு பொண்ணா கிடைக்கணுமே அப்படின்னு இவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காரு. ஏன்னா ராமரோ சத்தியசந்தன், தர்மத்தினுடைய ஸ்வரூபமாச்சே. வரப்போற பொண்ணுக்கு தர்மம்னா என்னன்னு புரியணுமே, அட்லீஸ்ட் என்னன்னாவது புரியணுமே, கடைபிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு. தர்மம்னா என்னன்னு புரியணும், சத்தியம்னா என்னன்னு புரியணுமே அப்படின்னு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணுமேன்றதுக்காகவே தசரதர் கவலைப்பட்டு இருக்கார். இப்படி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கேன்னு ஒருத்தர் வராராம். யாரு? விஸ்வாமித்ரோ மகாமுனிகே. மகா தேஜஸான விஸ்வாமித்ர பிரம்மர்ஷி வர, மகாமுனி வர. அப்படி அவர் வந்த உடனே தசரதருக்கு அவ்வளவு சந்தோஷமா ஓடி போய் வரவேற்கிறாரா. எப்படி எல்லாம் வரவேற்கிறார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விஸ்வாமித்ரரே, நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு தம்பதிக்கு புத்திர பாக்கியமே இல்ல, திடீர்னு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது போல எனக்கு சந்தோஷமா இருக்கு. மழையே பெய்யாத ஒரு ராஜ்யத்தை திடீர்னு கொட்டு மழை பெய்ஞ்சதுன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு சுகமா இருக்கும். அது போல எனக்கு இருக்கு. நீங்க வந்தது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வந்து தீர்த்து தரேன். இப்படி எல்லாம் சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் ஆடி போயிட்டாராம். தசரதருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனே பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. தசரத்தை எப்படி பாராட்டுறாருன்னா, சதுருஷம் ராஜசார்தூலா தவை தத்புவிலான்யதா சதுருஷம் ராஜசார்தூலா தவை தத்புவிலான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியாபதேசினஹ ஸ்வபுத்ரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்ரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாதுமர்ஹசி. விஸ்வாமித்திர தசரதரை பாராட்டுறாராம். சதுர்ஷம் ராஜசார்தூலா. தசரதா, ஓ தசரதா, ராஜசார்தூலான்னு கூப்பிடுறார் தசரதரை. ராஜசார்தூலான்னா லயன் அமங் தி கிங்ஸ் அர்த்தமா. அப்பேற்பட்ட தசரதரை கூப்பிடுறார். தசரதா, உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நீ பிறந்த வம்சம் அவ்வளவு ஒரு சத்தான வம்சம். அதனாலதான் உனக்கு இந்த பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள்லாம் வளர்ந்துருக்கு. ஒருத்தர் எப்படி மரியாதை செய்யணும்ன்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்ப நான் வந்த விஷயத்த சொல்றேன். நான் சித்தாசிரமத்தில இருந்து வரேன். அங்க என்னுடைய யஜ்ஞத்தை கெடுக்கிறதுக்காக சுபாகு மாரீச்சன்னு 2 பேர் ரொம்ப துஷ்டானம், பெரிய ராட்சசா. எல்லா சேனையும் கூட்டின்னு வந்து ரத்தமஸ்தி மாம்சத்தெல்லாம் பொழியறா. பூர்ணாகுதி கொடுக்கிற சமயத்துல எல்லாத்தையும் கெடுத்து விடுறா. என்னால அந்த பலனையே அடைய முடியாது போல இருக்கு. ரிஷிகளை போலவே நடந்து நடந்து கேலி பண்றா.
என்னால அவளை அடக்கவே முடியல. அதனால அவளுடைய திமிர அடக்கிறதுக்காக புத்திரம் ராஜசார்தூல உன்னுடைய ராஜசார்தூலனான உன்னுடைய புத்திரனான ராமன், சத்திய சந்தன் இல்லையா அவன், அந்த பராக்கிரமமுடைய ராமன், ஜேஷ்ட ராமனை எனக்கு கொடுப்பா. ராமர் தான் எப்படியாவது இவாளை வதம் பண்ணி அவளை அடக்கணும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே, ராமனை கொடுன்னு கேட்ட உடனே தசரதற்கு பக்குன்னு ஆயிட்டான். ஏன்னா இவராலேயோ ராமன் இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாது, ஒரு நொடி கூட அவரால் இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, சித்தாசிரமம் எங்கேயோ காட்டிக்கிட்டு இருக்கு. ராமன் காடு வழியால நடந்து போனா அவன் கல்லுலயும் முள்ளுலயும் குத்திக்குமே, அவனுடைய கோமலமான திருமேனியாச்சு, எப்படி அனுப்புறது? ஏதாவது ஒரு வியாஜத்தை சொல்லி, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ சொல்லி இந்த விஸ்வாமித்திரரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸ்கியூஸா சொல்ல ஆரம்பிக்கிறாராம். முதல்ல ஒரு சாக்கு சொல்றார், விஸ்வாமித்திரரை இதுக்காகவா நீங்க வந்து சித்தாசிரமத்துல இருந்து இதுக்காக வந்து இதை நீங்களே செஞ்சு விடலாமே, உங்களுக்கு இருக்கிற அஸ்திர சஸ்திரங்கள் ஞானத்தினால ஒரு நொடியில அத்தனை ராட்சசர்களையும் நீங்க பொசிக்கிடலாமே, இதுக்கு எதுக்கு என்னுடைய ராமனை கேட்கிறேன்? விஸ்வாமித்திரர் சொன்னார், இல்லப்பா தசரதா, நானே பண்ணலாம் தான், ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு கோபப்பட மாட்டேன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நானும் யஜ்யம் பண்ணும் போது கோபப்பட்டுட்டேன்னா அந்த பலன் எல்லாம் பெறுறது என்னால அடைய முடியல. அதனாலதான் உன்னுடைய புத்திரனை கேட்கிறேன், என்னால கோபப்பட முடியாது. தசரதர் சரி இதுவும் போச்சு, நெக்ஸ்ட் ஒன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்ற. சரி நீங்க எதுக்கு சித்தாசிரமத்துல போய் யஜ்யத்தை பண்றேன்? ராட்சசர்கள் இருக்கிற இடத்துல போய் உங்களை யார் யஜ்யம் பண்ண சொல்லலாம்? இங்க அயோத்தியில இல்லாத இடமா என்ன? நான் தரேன் பெரிய நிலைமை, அங்க உட்கார்ந்து நீங்க யஜ்யம் பண்ணலாம். ஒரு ஈக்காக கூட உங்களை மீறி உள்ள வராது. சத்துரங்க சேனையே நான் அனுப்புறேன், நானே வந்து யுத்தம் பண்றேன், ஆனா ராமர் கூட கேட்காதீங்க. மறுபடியும் அதேதான் வரார், சுத்தி வளைச்சு அதே பாயிண்ட்டுக்கு தான் வரார். விஸ்வாமித்திரர் சொன்ன, அதெல்லாம் நீ சொல்ற இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன கல்யாண ஃபங்க்ஷனா என்ன? சித்தாசிரமத்துல தான் எங்க பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு இடம் இல்லையா அப்படின்னு சொல்றார். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தசரதற்கு. சரி எதையா சொல்லி சமாளிப்போம், மயக்கம் போட்டு விழறது போல விழுந்துடலாம். அப்ப விஸ்வாமித்திரர் பரிதாபப்பட்டு, பாவம் தசரதன் புள்ள போற பரிதாபத்துல மயக்கமே போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவாரோன்னு இவர் என்ன பண்ற, மயக்கம் போட்டது போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. விஸ்வாமித்திரரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி மயக்கம் போட்டவன் எப்படியாவது எழுந்துதானே ஆகணும், அவரும் அப்படியே நின்று இருக்காரு. தசரதர் போயிட்டாரா இல்லையா ஒண்ணுமே அவருக்கு புரியல. சரி கண்ணை திறந்துதான் பாப்போமே அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குற. விஸ்வாமித்திரர் இன்னும் போல. சரி வேற எதையாவது சொல்லி பாப்போமே அப்படின்னு சொல்ற. பாருங்க சுவாமி, 16 வருஷம் மேராமோ ராஜீவலோச்சனவா
வேண்டாம். இது இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் ஸ்ரீ பெரியவாச்சன் பிள்ளை அவர்கள் சொன்னது. என்ன சொல்றார்? இதுதான் முதல் பதம். தசரதர் சொல்றாரா, சுவாமி என்னுடைய ராமனுக்கு 16 வயசு கூட ஆகல அப்படின்ற, எதுக்குமே மேஜர் ஆனும் இருக்கும். என்னுடைய ராமன் மைனர சுவாமி, அவனுக்கு யுத்தம்லாம் பண்ண தெரியாது, அவனை நீங்க கூட்டிட்டு போனா பிரயோஜனமே கிடையாது, நான் வந்து யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது மே ராமோ, என்னுடைய ராமன் சுவாமி, என்னுடைய ராமன் அப்படின்னா தசரதர் சொல்றாரு விஸ்வாமித்திரன் இடத்துல, வேற ஒரு ராமன் கோடாலியும் கையுமா யுத்தம் பண்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவர் பேர் பரசுராமர் சுவாமி, இது தசரத ராமர். அட்ரஸ் இனிஷியல கரெக்டா செக் பண்ணலாம் இல்லையா, பி ராமனா டி ராமனா, இவன் தசரத ராமனா சுவாமி, என்னுடைய ராமன். மே ராமோ ராஜீவலோச்சனஹா, ஜீவலோச்சனா, என்னுடைய ராமனுக்கு தாமரை கண் சுவாமி. தாமரை கண்ணுக்கும் யுத்தத்துக்கு போக வேண்டாம்ன்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தாமரை தான் ராத்திரி நேரத்துல அப்படியே கூம்பி இருக்குமா, கார்த்தால சூரியோதயமானோன்னு அப்படி கொல்லுன்னு புஷ்டிக்கும். அது போல ராட்சசர்கள்லாம் ராத்திரி நேரத்துல தானே வருவோம், அதனாலதான் அவர்களுக்கு நிஷாச்சரர்கள்னே பெயர். ராத்திரியில தான் அவளுடைய ஆட்டமே. அப்படி இருக்கும் பொழுது தாமரை கண்ணுடைய என்ற அந்த ராமனுக்கு ராத்திரி நேரத்துல கூம்பி போயிடும், அவனுடைய கண்கள் தூங்கி போயிடுவா சுவாமி. கார்த்தால 6-7 மணிக்கு தான் எழுந்துப்பான். நீங்களும் ராத்திரியில ராட்சசர்களோட போராடணும்ன்ற, அது அவனால பண்ண முடியாது, தூங்கி போயிடுவானே சுவாமி, அதனால என்னுடைய ராமனை கொடுக்க முடியாது. அடுத்தது நயுத்தயோ அவனுக்கு யுத்த யோகிதையே கிடையாது, க்ஷத்ரியர்களோட யுத்தம் பண்றதுக்கே அவனுக்கு யோகிதை கிடையாது, அதுவும் ராட்சசர்களோட பண்ணணும்ன்றே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால மைனர்னு முடிச்சிட்டார், என்னுடைய ராமனை கொடுக்க முடியாது. உடனே விஸ்வாமித்திரன் பார்த்தார், அவர் சொல்றார், பாருப்பா உன்னுடைய ராமனை பத்தி உனக்கு தெரியாது நினைச்சுக்கிறாரா மனசுல தசரதர், பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கேன், எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி, இப்ப வந்து இந்த ரிஷிக்கு தெரிஞ்சிருமோ எல்லாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். வாய் விட்டு சொல்லிட முடியாது இல்லையா. விஸ்வாமித்திரர் சொல்றார், இங்க பாருப்பா தசரதா, நீ உன்னுடைய ராமனை குழந்தைன்னு பாக்குற, நான் பரமாத்மான்னு பாக்குறேன். முதல்ல உன்னுடைய ராமன் யாருன்னு புரிஞ்சுக்கோப்பா. பரமாத்மோடு வெலிகே பரமாத்மோடு வெலிகே மூச்சட பரமாத்மோடு வெலிகே
அதெல்லாம் இல்ல, நீங்க என்னமோ ராரான ராகம் நாட்ட மாதிரி வருது வாகதீஸ்வரி, ஆனா அந்த மாதிரி ராகத்துல எல்லாம் பாடினேன்னா எனக்கு புரிஞ்சிருமா என்ன? லட்ட லட்டன்றேன், நறு லட்ட சுரு லட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அது ஒண்ணும் புரியல. நான் சிம்பிளா கல்யாணியில தான் பாடிட்டு இருந்தேன், நீங்க என்னமோ ராரான ராகத்தெல்லாம் பாடி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் ராமனை கொடுக்க முடியாது தீர்மானம் தான் அப்பையில இருந்து. அப்போ ரொம்ப கோபம் வந்தது விஸ்வாமித்திரருக்கு. அவருடைய கோபம் எல்லாம் மீறி போயிடும். வசிஷ்டர் பார்த்த நினைச்சுட்டார், இந்த விஸ்வாமித்திரருடைய கோபத்துக்கு அவ்வளவுதான், தேவர்களே பயந்து போயிடுவா. இப்ப தசரதனை நம்ம கன்வின்ஸ் பண்ணலைன்னா அவ்வளவுதான், இங்க எல்லாம் உடஞ்சு போயிடும், பூமியே உடஞ்சிரும் போல இருக்கு. அந்த நிலையில கோவப்படுறார். உடனே வசிஷ்டர் பார்த்தார், தசரதன் சொல்ற, பாருப்பா தசரதா, நீ ராமனை கொடுத்துருப்பா விஸ்வாமித்திரன் இடத்துல, அவர் சர்வ மங்களத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார், அவருக்கு தெரியாத அஸ்திர சஸ்திரமா? நீ கவலையே படாத, அவரை மீறி ராமனை ஒன்னும் செய்ய முடியாது, அதனால நீ ராமனை கொடுத்துருப்பா. ராமனே தருவாயே, ராமனே தருவாயே, ஜெகத்ரக்ஷகா ராமனே தருவாயே, ஜெகத்ரக்ஷகா ராமனே தருவாயே. தாமதம் நீ செய்யாதே, தாமதம் நீ செய்யாதே, தாமதம் நீ செய்யாதே, தாமதம் நீ செய்யாதே, தசரதேந்திராயி போதே ராமனே தருவாய். கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், ஆபத்து காக்க வேணும் அதனால் உன் புத்திரன் ராமனே தருவாய். ஜெகத்ரக்ஷகா ராமனே தருவாயே, ஜெகத்ரக்ஷகா ராமனே தருவாயே. ராமனை தருவாயே, தசரதா தந்துருப்பா, ஏதோ ஒரு ஆபத்து காக்கிறதுக்காக தானே அவனுடைய புள்ளைய கேட்கிறார், நீ தந்துடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே தசரதருக்கு கொடுத்துடலான்னு தோணி போயிடுச்சு. ஏன்னா இவரும் குழந்தை குழந்தை தானே பாக்குறாரு ராமரை, குழந்தைக்கு எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் அவர் சொல்லி கொடுப்பாருன்னா நம்ம அனுப்பலாமே அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுத்து. உடனே ராமரை கூப்பிட்டு, ராமா விஸ்வாமித்திரருடைய காட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷமாயிட்டான், கோப முகமா இருந்தது பிரசன்னமாயிட்டான். இப்போ உடனே ராமர் போனாலே லக்ஷ்மணரும் உண்டுதான் அர்த்தம், ராமர் போனாலே லக்ஷ்மணர், அப்படி ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரருடைய கிளம்ப. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு ரெண்டு பேரையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போற. விஸ்வாமித்திரர் முன்னாடி நிக்கிற, ராமலட்சுமணால் பின்னாடி வரணும். இப்பதான் விஸ்வாமித்திரருக்கு ராமனுடைய அழக பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும், இப்படி திரும்பி திரும்பி பாப்பார், கண் அழக. அப்படி அந்த கஜ கதியில கஜ சிம்ம கதியில வராரு இல்லையா, அந்த அழக பார்க்க வேண்டாமா? சாமஜ சாதுரே சாரதாட்ச பாலகாலா அதீத விக்யாத சாமஜ இப்படி கஜ சிம்ம கதியில வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு விஸ்வாமித்திரருக்கு அப்படியே அழக ரச்சுண்டே காட்டுக்கு வந்தாச்சு. காட்டுக்கு வந்த உடனே விஸ்வாமித்திரர் ராமர் இடத்துல கேட்கிறாரா, ராமா வயிற்ற பசிக்கிறதாப்பா, காலை வலிக்கிறதாப்பா, நான் வேணா புடிச்சு விடட்டுமா அப்படின்லாம் கேட்கிறாராம். இத்தனை நேரம் தசரதர் கிட்ட பரமாத்மா பரமாத்மான்னு உபன்யாசம் பண்ணிட்டோம், இப்ப வந்து பரமாத்மா கிட்டே வந்து வயிற்ற பசிக்கிறதா காலை வலிக்கிறதான்னு கேட்டு இருக்காரு. அப்படின்னா அது என்னன்னா, பகவான் கையில கிடைக்கிற வரைக்கும் பரமாத்மா பரமாத்மானே தோணிட்டு இருக்கும், ஒன்ஸ் கையில கிடைச்சதாருன்னா பிரேமையே பிளிர்ந்து வருமா. அப்படித்தானே துளசிதாசர் சொல்றாரு இல்லையா, ராமர பரமாத்மான்னு தெரியும், ஆனாலும் என்ன பாடுறாரு
चलत रामचंद्र वाजित पेंजनिया तुमक चलत रामचंद्र वाजित पेंजनिया तुमक चलत கொஞ்சி கொஞ்சி தத்தி தத்தி நடக்கிறானா ராமன். துளசிதாஸ் அதி ஆனந்த ஆனந்தமா இருக்கான் துளசிதாசருக்கு. அப்படி இங்க விஸ்வாமித்திரருக்கு தோன்றது, இப்படி வயிற்று பசிக்காம இருக்கிறதுக்கு சோர்வு அடையாம இருக்கிறதுக்கும் 2 மந்திரங்கள், பலா அதிபலா மந்திரங்கள் 2 மந்திரங்கள் கத்து கொடுக்கிறார். ஒரு மந்திரத்தை சொன்னா சோர்வே அடைய முடியாது, இன்னொரு மந்திரத்தை சொன்னா வயிற்றையே பசிக்காது. இந்த 2 மந்திரமும் நமக்கு தெரிஞ்சா கொஞ்சம் தேவை, ஆனா அப்பவே அழிஞ்சு போயிடுது. அதனால விஸ்வாமித்திர ராம லட்சுமணாருக்கு இந்த 2 மந்திரங்களையும் சொல்லித்தரார். உடனே இப்ப ராமரை தூங்க பண்ணணும் இல்லையா, அதனால அன்பா தூங்க வைக்கிறாராம். எதிர தூங்க பண்றாருன்னா திருணசயனத்துல அந்த புல்லுல படுத்துக்கிறாரா ராமர். கவலையோடையே தூங்க பண்றாரு விஸ்வாமித்திரர். இத்தனால வெல்வெட்டு மெத்தையில படுத்துட்டு இருந்த ராமன் இப்ப பாவமே இந்த திருணத்துல போய் படுத்துக்கணுமே, கல்லையும் முள்ளையும் குத்துமே. ஆனாலும் வேற வழி இல்ல, காட்டுக்கு எங்க போய் வெல்வெட்டு மெத்தைக்கு போறது. அதனால அந்த திருணசயனத்திலேயே படுக்க வைக்கிறார். எப்படி படுக்க வைக்கிறாருன்னா நருபசூனு சத்தமா விஸ்வாமித்திரர் அப்படி சந்தோஷமா டோலோத்சவம் பாடி ராமன் அழகா தூங்க வைக்கிறார். அடுத்த நாள் காத்தால மறுபடியும் பொழுது பிடிச்சு கொடுத்தோம். ராம லட்சுமணாவை எழுப்பணும் இல்லையா, எப்படி எழுப்புறது, எப்படி ஒருத்தர் எழுப்பணும்ன்றத முத கொண்டு ராமாயணம் காட்டுறதான். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரேஷார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் சுப்ரசன்னோ
கௌசல்யா சுப்ரஜா ராமா. கௌசல்யா எழுப்புறது போலயே விஸ்வாமித்திரர் எழுப்புறார். இப்படி ரெண்டு பேரும் எழுந்துட்ட உடனே ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய டெய்லி டியூட்டிஸ் எல்லாம் முடிச்ச உடனே அடுத்து காட்டை நோக்கி திக்விஜயம் பண்றாளாம். அடுத்து தாட்டகாவனத்தை நோக்கி போறா. தாட்டகா அசுர ராட்சசி இருக்கா இல்லையா, அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரே அமைதியா இருக்கான். ஒரு மிருக பட்சிகள் சத்தம் கூட இல்ல, ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல. அந்த காடே அமைதியா இருக்கு. பூச்சி சத்தம் மட்டும்தான் கேட்கறது. ராமர் பார்த்தார், விஸ்வாமித்திரன் இடத்தை கேட்டார், இது என்ன காடு சுவாமி, ரொம்ப அமைதியா இருக்கு, இங்க யார் இருக்கா, எதனால இது இப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், இங்க தாட்டக்கான ஒரு கொடூரமான யக்ஷினி. முதல்ல யக்ஷினியா தான் இருந்தா, அப்புறம் தான் ராட்சசியா மாறினான். அந்த ராட்சசி எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்றா. அத்தனை பேரையும் எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிக்கிறா. அவளுடைய திமிர அடக்கிறதுக்கு, அவளை வதம் பண்றதுக்காக தான் நான் இங்க உன்னை கூட்டின்னு வந்தேன். உடனே நீ என்கிட்ட கேட்ப, ஸ்திரீகதி பண்ணக்கூடாது, எப்படி நான் ஸ்திரீயை வதம் பண்ணுவேன்? அந்த காலத்துல எல்லாம் ஸ்திரீ தர்மம்னு ஒண்ணு இருந்தது. ஸ்திரீனா அவ்வளவு ஒரு டிக்னிட்டி, அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒருத்தியா. அதனால அவளை வதம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு தர்மமா இருந்தது. நீ உடனே கேட்பறாமா ஸ்திரீகதி பண்ணக்கூடாது அப்படின்னு. இவ ஸ்திரீயே கிடையாது, ஸ்திரீனுடைய ஒரு லட்சணம் கூட இவளுக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீனா அச்சம் இருக்கணும், கொஞ்சமாவது ஒரு மரியாதை இருக்கணும், எல்லா இடத்துலயும் அடக்க உடக்கமா இருக்கணும். அது ஒண்ணும் இவளுக்கு கிடையாது. அதனால நீ இவளை வதம் பண்றதுல தப்பே இல்லை. இந்த ஒரு அதர்மம் செஞ்சா லோகத்துக்கே க்ஷேமார்த்தம்னா நீ அதை செய்யலாமேப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே ராமர் தன்னுடைய வில்ல எடுத்தார். அந்த நான் கைரவி கண் அப்படின்னு ஒரு தட்டு தட்டினார். காட்டுக்கு எழுந்துட்டான். காலத்தால 9-10 மணிக்கு தான் எழுந்துப்போ. வந்தோடனே ஸ்நானம் பண்ணாமலே மனுஷர்கள் எல்லாம் சாப்பிடுவோம். இதுலேருந்தே தெரியாது குளிக்காம சாப்பிடறவாள தாட்டக்கா கோஷ்டி. அப்படி தாட்டக்க அப்படி எப்படி யானை மாதிரி நடந்து வரா. 1000 யானையினுடைய பலம் அவளுக்கு. அவ அப்படி நடந்து வந்த உடனே ராமர் பார்த்தார், கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி அந்த வில்ல எடுத்தார், அம்ப விட்டார். அந்த அம்பு எப்படி இருக்குன்றது, அந்த அம்பு எப்படி இருக்குன்னு கம்பராமாயணத்துல கம்பர் வர்ணிக்கிறாராம். நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்வுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கயன்று கல்லா புல்லோர் கிணங்கோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. அந்த அம்பு எப்படி இருக்கா, சொல்லுக்கும் கடைய வேக சுடுதரம், சொல்ல விட விரைவா செல்லக்கூடியதா இருக்கான். என்ன சொல்லையும் அம்பையும் கம்பேர் பண்றாரு அப்படின்னா, நம்ம எந்த நொடி எந்த சொல்ல பேசுறோமோ, எந்த நிமிஷம் எதை பேசுறோமோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இல்லையா. கரெக்டா அப்படி நம்ம என்ன பேசுறோமோ அதை கேட்கணும் இல்லையா. இப்போ ஆன்லைன்ல எல்லாம் ஆறுது, அது வந்து பெரிய கொடூரம்னா அதான் நம்ம ஒண்ணு பேசுவோம், அவ ஒண்ணு சொல்லுவா, மாத்தி 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 பேசிட்டு இருப்போம். ஒருத்தருக்கும் என்ன விஷயமே புரியாது மொத்தத்துல. அது மாதிரி இல்லாம கரெக்டா டிரான்ஸ்ஃபார்ம் வருது இல்லையா. நம்ம அகல்யா மோட்சம் சொல்லிட்டு இருப்போம், நல்லா உருகி உருகி சொல்லிட்டு இருப்போம். கேட்கிற வாழ்க்கெல்லாம் தாட்டகாவதம் கேட்டுட்டு இருப்பா. அந்த தாட்டைக்கு இந்த நாட்டுக்கு எனக்கு நல்லா வேணும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. நம்ம இங்க அகல்யா மோட்சம் உருகி உருகி சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் சீதா கல்யாணத்தை சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் பொழுது அகல்யா மோட்சம் அடுத்த வாழ்க்கை கேட்டா நம்ம சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவ அகல்யா மோட்சத்தை உருகி உருகி கேட்டு இருப்பா. அது மாதிரி இல்லாம என்ன சொல்றோமோ அதை அப்படி கேட்கணும். அந்த ஸ்பீடை விட விரைவா சொல்றதா அந்த அம்பு. அந்த அம்பு எப்படி போகுதுன்னா, நெஞ்சில் தங்காது, நெஞ்சிலே தங்காம மார்புல குத்தி முதுகு வழியா வெளியில வந்துருத்தான். இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா கம்பர், அழகா சொல்லியிருக்காரு. மார்புல குத்தி முதுகு
விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், அங்க இருக்கிற ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம், எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த ராமரை. இப்படி தாட்டுக்காக தான் முடிஞ்சு போயிடுத்து. அடுத்தது சித்தாசிரமத்தை நோக்கி போகணும் இல்லையா, அங்கதான் அதுக்காக தானே முக்கியமா அழிச்சு வந்திருக்காரு விஸ்வாமித்திரர். அதுக்கு தானே அத்தனை நேரம் ஒரு பெரிய கான்வர்சேஷனே ஓடிட்டு இருக்கு. இப்படி அடுத்து சித்தாசிரமத்தை நோக்கி போறார். அங்க போன உடனே அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாமே ராமனுடைய அழகை பார்த்து மோகிச்சு போறாராம். என்னது, ரிஷிகளே யாரை பார்த்தும் மோகிச்சு போக மாட்டா, அவ்வளவு அழகா இருக்காராம். அப்படியே வெச்ச கண்ணாம பாக்குறாராம் ரிஷிகள்லாம். உடனே அவ சொல்றா, ஆமா யஜ்ஞ ரட்சகா, நீ தான்ப்பா எங்களுடைய யஜ்ஞத்தை எப்படியாவது ரட்சிக்கணும். அந்த சுபாபு மாறிச்சின் இடத்துல நீ தான்ப்பா யஜ்ஞ ஸ்வரூபி ஆச்சேப்பா. அதனால நீ தான்ப்பா எங்களுடைய சவணத்தை ரட்சிக்கணும்.
ಯಜ್ಞರಕ್ಷಕನೇ ಸೀತಾಪತಿಗೆ ಎವರೂರ நின்னுவேனாகதி. தியாகராஜருடைய தெலுங்கு தமிழ் வழி புரியுமா? எவரூர நின்னுவேனாகதி. ராமா, உன்னை விட்டா எங்களுக்கு யாருப்பா கதி அப்படின்னு கேட்ட உடனே ராமர் என்ன சொல்லிருக்கணும்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எங்க ஸ்வரூபியாச்சு நான், என்னால எங்கத்தை அப்படி ரசிக்க முடியாதா, கவலையப்படாதீங்க அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். அதுதான் கிடையாது. ராமர் இடத்துல அதுதான் கிடையாது. அவர் சொல்ற, ரிஷிகளே, உங்களுடைய அனுகிரகம், உங்களுடைய பிரேயர்ஸாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ற. உடனே எல்லா ரிஷிகளுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது, ராமர் எப்படியாவது காப்பாத்திடுவார், ஒரு நிம்மதி இருந்தது. அப்ப நாம யஜ்ஞத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா அந்த பூர்ணாகுதி கொடுக்கிற சமயத்துலதான் ராட்சசர்கள்லாம் வர. ராமர் பார்த்தா ராமர் எப்படி பாலிக்கிறாருன்னா அந்த யஜ்ஞத்தை கண்ணிமைகள் போல பாலிக்கிறாராம். பொதுவா கண்ணுக்கு ரெண்டுமே உண்டு இல்லையா? கீழுமே ஒண்ணு, மேலுமே ஒண்ணு. அந்த கீழுமை அசையவே அசையாது, ஸ்டேஷனரியா இருக்கும். அந்த மேலுமை தான் என்ன பண்ணுமா, ஏதோ ஒரு தூசியோ இல்ல ஒரு கொசு விழுந்ததுன்னா அப்படி டப்புன்னு அப்படி மூடிக்கும். அது போல கீழமையான லட்சுமணர் ஒரே இடத்துல நின்று யஜ்ஞத்தை பாதுகாக்கிற. மேலிமையா இருக்கிற ராமர் என்ன பண்றாரா, அந்த சித்தாசிரமத்தையே ஒரு சுத்தி அந்த எப்படி அந்த மேலிமை கீழிமை தட்டிட்டு போகுமோ அது போல லக்ஷ்மணன் இடத்துல லக்ஷ்மணா, ராட்சசர்கள்லாம் இருக்கா, ஜாக்கிரதை அப்படின்னு இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போறாங்க. அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போனா உள்ள நேத்திர ஜோதியா இருக்கிறது என்னன்னா அந்த யஜ்ஞத்துல இருந்து வர அக்னி, அதுதான் நேத்திர ஜோதியா இருக்கு. இப்படிவா வந்துட்டே இருக்குமோ ராட்சசர்கள்லாம் வந்துட்டா. ராமர் பார்த்தார், ரத்தமஸ்தி மாம்சம்லாம் இவ ஸ்பாயில் பண்றதுக்கு முன்னாடி இந்த சித்தாசிரமே சுத்தமாயிடணும் அப்படின்னு நினைச்சார். அப்படி அந்த வில்லையும் அம்பையும் எடுத்தார். எடுக்கிறது தெரியல, பொறுத்தது தெரியல, விடுறது தெரியல. எடுக்கிறார், பொறுத்துறார், விடுறார், எடுக்கிறார், பொறுத்துறார், விடுறார். அவ்வளவு ஒரு நொடியில என்னாச்சுன்னே தெரியல, சித்தாசிரமே கிளீன் ஆயிடுச்சு. மாரீச்சன மானவாஸ்திரத்தை போட்டு எங்கேயோ பறக்கடிச்சுட்டார். சுபாகுப ஆக்னியாஸ்திரத்தை போட்டு பொசிக்கிட்டார். மற்ற ராட்சசர்கள் எல்லாம் வாயு அஸ்திரத்தை போட்டு அப்படியே பறக்கடிச்சுட்டாராம். இப்படி ஒரு நிமிஷத்துல என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்ப விஸ்வாமித்திரர் இதெல்லாம் பார்த்தாரா? இதுக்காக கூட்டிட்டு வந்தார். இந்த பராக்கிரமத்தை எல்லாம் பார்த்தாரா இல்லையா? அதுதான் இல்லையா. இப்படி என்ன பண்ணிட்டு இருந்தார் விஸ்வாமித்திரர் அப்படின்னா தியாகராஜர் தான் நோட் பண்ணிருக்காரா. என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மறுபாதத்தை பின்னாடி வைக்கிறாரே, அந்த அழகையும் அவர் அப்படி அந்த அம்ப விடம்பொழுது அந்த தலையை அப்படி நிமிர்ந்த உடனே அந்த சுருள் சுருளான கேசங்கள் அவர் நெற்றியில படர்றது, அந்த அழகையும் பார்த்துட்டு இருந்தாராம். அலக்கல் அல்லனா சுருள் சுருளான கேசம். அதனாலதான் தியாகராஜ சுவாமி சங்கதி போடும் பொழுது சுருள் சுருளான் போட்டிருப்பாராம். அலக்கல்ல அப்படின்னு பாடினோம்னா அது நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லையா, கர்லி ஹேரா. அப்படி சங்கதி போடும் பொழுதே ரொம்ப அழகா போட்டிருந்தார். இந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்தது போல தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனங்கள்ல சங்கதிகள் அமைஞ்சிருக்கும். இந்த அழகெல்லாம் பாக்குறாரு, எப்படி விட்டாருன்னு பாக்கல கடைசியில. அப்படி எல்லா ராட்சசர்களையும் வதம் பண்ண உடனே அத்தனை ரிஷிகளுக்கும் சந்தோஷம். எல்லா
விஸ்வாமித்திரர். அந்த மிதில பார்டருக்கு வந்தாச்சு. அங்க ஒரு அழகான கார்டன், ஒரு அழகான புஷ்பவனம், ஒரு உபவனம் இருக்கு. அங்க அந்த உபவனத்துக்கு வந்தா ரொம்ப சாநித்தியமான இடமா இருக்கும், வைப்ரேஷனோட இருக்கு. ஆனா யாருமே இல்ல, ஒரு அழகான இடமா இருக்கு. ராமர் பார்த்தாரு, அவருக்கு உடனே புரிஞ்சுடுத்து சாநித்தியமான இடம். விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கிற, இங்க யார் வாழ்ந்திருக்கா? விஸ்வாமித்திரரே, இது என்ன இடம்? இங்க யார் இப்ப யார் இங்க வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொல்ற, இந்த கதையை சொன்னா எல்லாரும் உருகி போயிடுவா. ஆனா இத சொன்னாதான் இந்த குழந்தையினுடைய பாதத்தோடி பட்டாதான் அந்த பெண்ணுக்கே மோட்சம். யார் அப்படின்னா அகல்யை. அகல்யனுடைய கதையை சொல்ற ராமனிடத்துல. அகல்யான ஒரு ரிஷி பத்தினி, கௌதம ரிஷியுடைய பத்தினி. ரொம்ப பெரிய பதிவிரத்தை, பொழுது கௌதமருக்கே சேவை பண்ணிட்டு இருப்பா. அவளை அறியாமலே தெரியாமலே ஒரு அபச்சாரம் பண்ணினதுனால, கௌதமர் இடத்துல ஒரு அபச்சாரம் பண்ணினதுனால கௌதமர் அகல்யை சபிச்சுட்டார். சபிக்கிறது மட்டும் இல்ல, சபிக்கிறத சேர்த்தா அனுகிரகமும் பண்ணினாராம். என்ன அனுகிரகம் அப்படின்னா, இதோ பாருமா, நீ யார் கண்ணுக்கும் தெரியாம இருப்ப. இதுதான் சாபம். வால்மீகி யார் கண்ணுக்கும் தெரியாம தான் இருக்கான்னு சொல்றா. ஆனா நான் தியாகராஜர் போன்ற மற்ற கவிகள்லாம் அவர் கல்லா இருக்கான்னு சொல்லுவா. நிறைய பேர் கல்லா இருக்கான்னு சொல்லுவா. கல்லா இருந்தாலும் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா இல்லையா? அதனால அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்படி யார் கண்ணுக்கும் தெரியாம நீ இருப்ப. எப்போ ராமச்சந்திரன் அவருடைய பாத தூளிய உன்னுடைய சிரஸ்ல வைக்கிறாரோ அப்பதாம உனக்கு சாப விமோசனம் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி ராமர் கேட்ட உடனே, இந்த கதையை கேட்ட உடனே மெதுவா பாதம் வைக்கிறாராம். தன்னுடைய பாதத்தை மெதுவா வச்சிருந்தாரு. ஏன்னா பெரிய ரிஷி பத்னி இல்லையா, நம்மளுடைய காலம் அந்த ரிஷி பத்னி மேல பட்டுடக்கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா வச்சிருந்தாரு. ஆனா இவர் பாதத்தோழி பட்டாதான் அகல்யைக்கு மோட்சம். அதை அவர் அறிய மாட்டேங்கிறார். அப்ப என்ன ஆச்சா, ஒரு மலையை மாருதம் வீச ராமருடைய கால அப்படியே அந்த அகல்யனுடைய சிரஸ்ல பட அகல்யை எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சாலாம். எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அப்படி அந்த ராமச்சந்திரனுடைய பாதத்தை வச்சதுனால அகல்யைக்கே சாப விமோச்சனம் கிடைச்சிடுத்து. பாத விதிதமோ நிஷாப சபரிபால மரமன் பிரவடலோல பரமஷான் சித்தஜனிதாதிப சரோஜ பவமரதா அகில ஜகதானந்த தாரகம். பாத விதிதமோ நிஷாப சபரிபால பரமந்திர பிரவடலோல பரமஷான் சித்தஜனிதாதிப சரோஜ பவமரதா அகில ஜகதானந்த சுவாமி அகல்ய மோட்சத்தை நிறைய கீர்த்தனங்கள் சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணு இந்த பஞ்சரத்ன கீர்த்தனம். ஜெகதானந்த காரக்கார சொல்ற, பாத விஜித மௌனி சாபம். தன்னுடைய பாதத்தை வச்ச உடனே முனியினுடைய சாபம், அதாவது கௌதம முனியினுடைய சாபம் அகல்யின் இடத்துல இருந்து நீங்கிட்டு அப்படின்னு பாடுற. அகல்ய நினைச்சுக்கிறாளாம், நானா துர்பாகியவதியை நினைச்சுட்டு இருந்தேனே. எப்போனா எனக்கு நான் கண்ணால ராமரை பார்த்துட்டேனோ, காதால அவர் குரலை கேட்டுட்டேனோ, இதை விட எனக்கு என்ன வேணும்? மனசாலே கூட நான் ராமரை நினைச்சுட்டேனே, நான் இவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கணும். பாக்கியமாவோ மமதேவா பவ்ய குணாதய ராகவா பாக்கியமாவோ மமதேவா. இது ஸ்ரீ அண்ணாருடைய ராகவ சதகம். இந்த அகல்ய மோட்ச அந்த கட்டத்துக்கான பாடல் இது. அதுல சொல்றார், பாக்கியமகோ மமதேவா, என்ன பாக்கியம் பண்ணிருப்பேன் மமதேவா அப்படின்னு அகல்ய நினைச்ச உடனே அத்தனை பேருக்கும் சந்தோஷம். விஸ்வாமித்திரர் கௌதம முனிவரையும் அகல்யையும் ஒன்னா சேர்த்து வைக்கிற. இப்படி அகல்ய மோட்சம் ஆயிடுத்து.
ஃபர்தரா போறா. அப்பதான் ராஜ வீதிக்கு வரா, மிதிலையினுடைய ராஜ வீதிக்கு வரா. அங்கதான் ஜனகர் யஜ்ஞசாலை அமைச்சு வச்சிருக்கார். அவர் ஏதோ பெரிய வேலையா இருந்தாரா, அதனால இப்படியும் அப்படியே போயிட்டு இருந்தார். அப்படி போற அந்த ஒரு கேப்ல ராம லட்சுமணால பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவருக்கு தோணி போயிடுது, ரொம்ப அழகா இருக்காளே இவா, இவா யாருன்னு விஸ்வாமித்திரன் இடத்துல போய் கேட்போம் அப்படின்னு விஸ்வாமித்திரன் இடத்துல கேட்கிற. அப்ப சொல்றா, யாரு இவர்கள் இவ்வளவு அழகா இருக்காளே, இன்றைய தினம் தான் என்னுடைய யஜ்ஞமே சபலமாச்சு. அத்ய யஜ்ஞ சமதர்மே சபல தேவதை கிருதா அத்ய யஜ்ஞ பலம் பிராதம் அத்ய யஜ்ஞ பலம் பிராதம் பகவன் தர்ஷனான்மயா भगवद् दर्शनान्मया धन्योऽस्मि धन्योऽस्मि अनुगृहीतोऽस्मि यस्य मे मुनिपुङ्गवा यज्ञोपसदनं ब्रह्मन् प्राप्तोऽस्मि मुनिभिः सह इमौ कुमारौ भद्रं ते इमौ कुमारौ भद्रं ते देवतुल्य पराक्रमो देवतुल्य पराक्रमो விஸ்வாமித்திரர் இடத்துல ஜனகர் கேட்கிறார், இன்றைய தினம் தான் என்னுடைய யஜ்ஞமே சபலமாச்சு. சரி, இவர்கள் யாருன்னு சொல்லுமே. ஆமா, இவர்களை நீங்க நடத்தி அழைச்சு வந்து, என்னது இப்படி நடத்தி அழைச்சு வரலாமா, கால் நோகாதா, உங்க பிள்ளைகளா இருந்தா இப்படி நகர்த்தி அழைச்சு வந்திருப்பேடா, நடத்தி அழைச்சு வந்திருப்பேடா. இதுல இருந்தே தெரியறது இவா உங்க புள்ள இல்ல, வேற யாருன்னா சொல்லுமே. இந்த ரெண்டு குமாரர்கள் எவ்வளவு அழகா இருக்கா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல ஜனகருக்கு பேச்சு போறவே இல்லையா. இவன் குமாரம் பத்ரம் தேன், இந்த ரெண்டு குமாரர்கள் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், இந்த ரெண்டு குமாரர்கள் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், இப்படியே பேசிட்டு இருக்காரு அப்பையில இருந்து. விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சிட்டு பாவம் ஜனகர் ரொம்ப துடிக்கிறாரு போல இருக்கு. ஜனகர் மேல மேல சொல்லிட்டே வரார், ரொம்ப அழகா இருக்காளே, கஜ சிம்மகதியில வராளே, காளமாடு போல கண்கள்லாம் இருக்கே. காளமாடுதான் அந்த கண்ணை முழிக்கிறதுல அவ்வளவு அழகா இருக்குமா, அது போல கண்களுடைய வாழ்க்கை இருக்கே. யாருன்னு சொல்லுமே சொல்லுமே. ஜனகர் மனசுல நினைச்சுக்கிறார், அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டார், இவர் தான் நம்ம மாப்பிள்ளைன்னு. சீதா பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி மாமனாரான ஜனகரே பறி கொடுத்துறாரு மனச. அவர் நினைச்சுக்கிறார், வரப்போற மாப்பிள்ளையை போய் யானை மாதிரி நடக்கிறார், காளமாடு மாதிரி முழிக்கிறாருன்னு சொன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல தாமரை போன்ற கண்கள் இருக்கே, எடுப்பான மூக்காச்சே, குபைப்பழம் போல உதடாச்சே, யாரும் சொல்லுமே சொல்லுமே. விஸ்வாமித்திரர் சொல்ற, சொல்ல விட்டாதானே சொல்லுவேன், நீ அடுத்தடுத்து ஏதாவது பேசிட்டே இருக்கியே. அப்பதான் அவர் சொல்ற, கோசல தேசத்துல அயோத்தி தேசத்துல அயோத்தியால தசரத சக்கரவர்த்தி இருக்கார், அவருடைய ரெண்டு பிள்ளைகள் தான் இவா அப்படின்னு சொல்ற. ஜனகர் அப்பவே முடிவு பண்ணிட்டார், இவாளை நீங்க ராஜசபைக்கு கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரன் சொல்றார். உடனே ராமலட்சுமணா அந்த மறுபடியும் அந்த வீதியை நோக்கி போகும்பொழுது இங்க சில கவிகள், அருணாச்சல கவிராயர் போன்ற கவிகளுக்கு ராமர் சீதையை பார்த்துடணும்னு ஆசை. அந்த எப்படி சொல்றார், அந்த ராஜ வீதியில ஒரு கன்னியாமரம் இருக்கான். அந்த கன்னியாமரத்துல மரங்கள்லாம் வந்து அழகா வளர்த்து வச்சிருக்கா, பழங்கள்லாம் பழுத்து குலுங்குறது, பூக்கள்லாம் பூத்து குலுங்குறது, நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அங்க நடந்திருக்கு. ராமர் ஒன்னுத்தையும் அழகா ரசிச்சுட்டு வராராம். லக்ஷ்மணன் நடத்த சொல்றாரு, லக்ஷ்மணா அதோ அங்க பாருப்பா, இங்க பாருப்பா, சிற்பங்கள்லாம் எவ்வளவு அழகா செதுக்கிருக்கால அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கும். ராமரே வச்சுக்கல் வாங்காம பாக்குறாராம். ராமரை எல்லாரும் வச்சுக்கல் வாங்காம பாப்பாரு, இங்க ராமரே வச்சுக்கல் வாங்காம பாக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த
வச்சிருக்காரு இந்த கட்டத்தை. அப்படி அந்த காருலாவும் சீருலாவும் மிதிலையில் கன்னிமாடம் தன்னில் முன்னே நின்றுக்காரு. யாரு இவர்? யாரோ அப்படின்னு பாடியிருக்கார் அருணாச்சல கவிராயர். இது ஒரு கட்டம். இப்படி மிதில வீட்டையே கடந்தாச்சு. அடுத்து சபைக்கு வந்தாச்சு. சபையில தான் இந்த பெரிய சிவதனுஷ் வச்சிருக்கு. அது ஒரு 100 பேர் ட்ரெயினை தள்ளின்னு வரா மாதிரி தள்ளின்னு வரா. கோவிந்தா கோவிந்தா தள்ளின்னு வரா. தள்ளி வந்தா வருஷா போயின்னு இருக்கு. எது ஆரம்பம் எது முடிவுன்னே தெரியல. அவ்வளவு பெருசா இருக்கு. உடனே நிறைய ராஜாக்கள்லாம் சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. ஏன்னா அவர் நிபந்தனை வச்சிருக்கிறதே என்னது? இந்த சிவதனுஷ யாரு நிமிர்த்தி கையாளுறாளோ அவள்கிட்ட என்னுடைய பெண்ணான சீத்தையை கல்யாணம் பண்ணி தருவேன். நிறைய ராஜாக்களுக்கு சீதா அழகா இருக்கான்னு உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால இந்த நிபந்தனைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டா. ஒரு ஹாஸ்யமா ஒரு கதை சொல்லுவா. முதல்ல ஒரு ராஜா வரார். அவர் பார்த்தார், பெண்ணை பெடம் எடுத்துருவேன் பார், என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அந்த வில்லுக்குள்ள அப்படி நிமிர்த்தலான்னு கையை விட்டார். வில்ல நிமிர்த்தது வில்ல எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவர் கையை அவரால் எடுக்க முடியல, உள்ள மாட்டின்னு இருக்கும். அது அப்புறம் ஒரு 10 பேர் குடிச்சு இழுத்து அவர் ஹாஸ்பிடலைஸ்ட் ஆயிட்டாராம். வேற ஒரு ராஜா வரார். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, முதல்ல என்ன பெரிய விஷயம் இதெல்லாம், நான் எனக்குலாம் ஒரு ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா அங்க போய் பார்த்தார், பயம் வந்துருத்து. சிவதனுஷ் கிட்ட போனோடனே பயம் வந்துருத்து. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஜனகர் கிட்ட கேக்குற, ஆமா இது என்ன தனுஷு? சிவதனுஷு. அடாடா, நான் சிவபக்தன் ஆச்சே, எங்கேயாவது சிவபக்தனே சிவதனுஷம் முடிப்பாள, கணத்துல போட்டுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா போயிட்டார். வேற ஒரு ராஜா வரார். அவர் பார்த்தார், அவருக்கும் பயமா போயிட்டு. முதல்ல அவரும் நான் எல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப வந்தோடனே பயமா போயிட்டு கேக்குறார், ஆமா இத முடிச்சேன்னா நீங்க என்ன செய்ய தரலாம் இருக்கேன், நீங்க என்ன செஞ்சு தரலான்னு இருக்கேன்? பெண்ணாடு சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அடாடா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்லையே, இப்பதான் 40 வயசு ஆகுது, ஒரேடியா சஷ்டிப்த பூர்த்திக்கு பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல யாராலையும் முறிக்க முடியல. அப்பதான் விஸ்வாமித்திரர் பார்த்தார், ராமா வத்சா ராமா தனுப்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். ராமா, குழந்தை ராமா, இல்ல பாருப்பா. பாருப்பானாலே எடுப்பான்னு அர்த்தமா. அவருடைய கண்ணு எடுப்பான்னு சொல்றது, ஆனா சொல்லும் பொழுது பாருப்பான்றது புரிஞ்சுட்டார். ராமர் புரிஞ்சுட்டார். உடனே வில்லு இடத்துல போனார். வில்லு கிட்ட போன உடனே அத்தனை ராஜாக்களுக்கும் அப்படி ஒரு திமிர் ஏறிடுதான். என்னது, பெரிய பெரிய ராஜாக்கள்னாலே தூக்க முடியல, இந்த 16 வயசு கூட ஆகாது இந்த பையன் தூக்கிடுவானோ, அந்த பொடி பையன் தூக்கிடுவானோ அப்படின்னு எல்லாரும் நமக்கு என்ன கௌரவம்னு கேக்குறேன் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த தலையை எப்படி நிமிர்த்தி வச்சுட்டு இருந்தானா. ராமரோ அந்த வில்லு எடுக்கும் போது எப்படி ஒரு யானை கரும்பு அப்படி லேஸ்ல முறிக்குமோ அது போல வில்லு நிமிர்ந்தது. எப்படி கையாளுமோ அது போல அவர் கையாள்ற வில்லு நிமிர்ந்தது. அத்தனை ராஜாக்கள் தலையும் கவர்ந்தது. ஜாவரன் உதஜா ஜாவரன் விடோ ஜாவரன் உதஜா ஜாவரன் விடோ ஜாவரன் விடஜாகரன் ஜாவராஜ ருத்ரவனி சுரபாவனி முனி ஜீவன நிஷமுனி அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜாக்கும் ஒவ்வொரு அர்த்தமா ரொம்ப அழகா பாடியிருக்கார். முதல் ஜா ஜாவரனுத, ஜானா தனுஷ அர்த்தம். தனுஷ கையாண்டவனே ராமா. ஜா ஜாவர பிடோ ஜா ஜாவர பிடோ ஜாவர ஜா. ரெண்டாவது ஜாக்கு என்ன அர்த்தம்னா ஜா ஜாவர. ஜானா பூமின்னு அர்த்தமா சம்ஸ்கிருதத்துல. சீதைக்கு தான் பூமிஜா தரணிஜான்னு பெயர். அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்க போறவனே
வாமன அவதாரத்துல பகவான் இந்திரனுடைய தம்பியா, அதனால அதை சொல்லி கூப்பிடுறார். தியாகராஜனால ஆசிக்கப்படுபவனே நீ பத பங்கஜ அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல பாடுறார். அப்படியே அந்த வில்ல நிமிர்த்துறார். வில்ல நிமிர்த்துறது மட்டும் நிபந்தனை கிடையாது, அதை கையாண்டணும். அந்த 4 கயிறை தூக்கி மேல கட்டணும். அப்படி அந்த 4 கயிறை தூக்கி மேல கட்டும் பொழுது இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிக்காக சீதை ராமரை பார்த்துடும். அப்ப என்ன பண்றார் அப்படின்னா, சீத்தையும் ராமரை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கான். அந்த காலத்துல மாப்பிள்ளை யாரும் இப்படி வரைக்கும் பார்க்க முடியாது, அதனால தலையை குடிஞ்சுட்டு இருக்கா சீத்தை. ஏதோ வியாஜத்துல பார்த்தாகணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தியாகராஜ சுவாமி சீத்தையை நோட் பண்றாரோ. என்ன பண்றாரா, கல கல மனு மோக கலகலிகின சீத குலு குதுரோர கண்ணுலனு ஜோதென்னு கனகட ரோஜேரா கவசன நின்னோ கனகட ரோஜேரா கவசன நின்னோ கனகட ரோஜேரா. கலகல மனுமுகம் பல பல ஒளி வீசுற கண்ணுங்களோட என்ன பண்றானா சீதை, தன்னுடைய கை வளையல குலுக்குச்சு. கை வளையல சரி பண்ணிக்கிற வியாஜத்துல ஓர கண்ணால ராமரை பார்த்துட்டான். எப்படி பாகவதத்துல ருக்மிணி தன்னுடைய கேசத்தை வருடி விட்டுக்கிற வியாஜத்துல அச்சுதனை பார்த்தாலோ அது போல இங்க சீத்தை பண்றாளோ. இப்படி ரொம்ப அழகா பார்த்துட்டா. சீதைக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. இப்படி அந்த 4 கயிறை மேல தூக்கி கட்டலாங்க பொழுது வில்லு 2ஆ முறிஞ்சுது. ஜனகருடைய கவலையும் முறிஞ்சுது. ஏன்னா அவர் சபைக்கு வந்த உடனே அவருடைய இதுக்கு அவர் என்ன நினைச்சுட்டு இருந்தாருன்னா, மத்த ராஜாக்கள்லாம் இருக்கட்டும், எப்படியாவது நம்ம நினைச்சுட்டு இருந்தோமே இந்த ராமலட்சுமணன் இவ எப்படியாவது இந்த நிபந்தனையை இவ சரிப்படுத்தணும், ராமன் எப்படியாவது இந்த நிபந்தனையை கையாண்டணும் அப்படின்றது அவருக்கு முதல்ல இருந்தது. அந்த கவலையும் சேர்ந்து முறிஞ்சுது. இனிமே கல்யாணம் தான் நினைச்சிட்டு சீத்தை மாலை போட வரா. அப்பதான் ராமர் சொல்றார், அதெல்லாம் அப்பா அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஜனகர் சந்தோஷமாயிட்டார். முதலே தெரிஞ்செடுத்து பெரிய பித்ருபக்தன், அதனால ரொம்ப சந்தோஷமா தசரதற்கு மன போல அனுப்புறார். இப்படி அனுப்பிச்ச உடனே தசரதற்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய 3 பத்னிகளையும் அழைச்சிட்டு வந்து மிதிலைக்கு வரானா. அந்த கல்யாண ஏற்பாடுகள் பிரம்மாண்டமா நடக்கிறது. சாதாரண கல்யாணத்திலேயே நல்ல ஏற்பாடுகள் இருக்கும். சக்கரவர்த்தியினுடைய பொண்ணுக்கு கல்யாணம், சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைக்கு கல்யாணம். அப்ப எப்படி இருக்கும் ஏற்பாடு? எல்லாம் தங்கமயமா இருக்கான். இந்த சிலது இந்த திரவியத்தெல்லாம் தங்கத்துல மாத்திக்க முடியாது. இந்த நெய் திரவிய இதெல்லாம் மட்டும் தங்கம் கிடையாது, மற்றதெல்லாம் தங்கமயமா இருக்கான். எப்படி இருக்கான்? ஜனக நிருபதிஹி மனோரத மகார்ணவ பாரங்கத்வா பரமானந்த ஜலதோ நிமக்னஹ ஸ்ரீகோ தண்ட தீக்ஷா குரோஹ விவாஹ மகோத்சவாய ஸ்ரீதிரத வரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருத்திவி பரிவந்திதம் தசரத மகாராஜம் ரதகஜ துரக பதாதி சகிதம். ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கா. அஷ்டாதச வாத்தியங்கள் 18 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் முழங்குறதான். அதனுடைய பெயர்லாம் இங்க சொல்லியிருக்கா. தேவி மிருதங்க மத்தள காதல துந்துபி தூரி துந்துரு வீணம் வேணு நோபுர மட்டு கடிந்தி மடமருக ஜஜ்ஜரி ஜல்ல பிரபல சங்க பணவ பட்டக அஷ்டாதச வாத்திய கோஷ சந்தத शब्दायमान सकल दिगंतरे अब्ज भव जिष्णु भव आदित्य गण सप्तमरु दष्टवसु
यक्षगण सिद्ध जन रुद्रगण कुल भ्रमत विहित मित्र कुलरंद सुगुणस्तव समस्त प्रशस्त भृतस्तो मनिनदे बानुकुल रत्न दीपं सजल जलधर श्यामं सकल लोकाभिरामं श्रीरामं सन्निवेश्य सन्निवेश्य कल्याण महावैभवम् आरभत कल्याण महावैभवम् आरभत அப்படி அந்த கல்யாண மகாவைபவமே ஆரம்பிக்கிறது. வசிஷ்டர் எல்லா பூர்வ காரியங்களும் செஞ்சு வைக்கிற பொண்ணு கூப்பிடுற சீதையை கூப்பிட்டுவா அப்படின்னு சொல்ற. சீதா அப்படி அழகா பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்கானோ, தலையெல்லாம் அழகா பின்னிண்டு, ஜட வச்சு பின்னிண்டு, குஞ்சலம்லாம் வச்சுண்டு, ராகுலி எல்லாம் வச்சுண்டு, சந்திரபிரபா சூரிய பிரபா எல்லாம் வச்சுண்டு, நெத்தி பட்டம், ஜடநாகர், குஞ்சலம் எல்லாம் வச்சுட்டு இருக்கானா. எடுப்பான மூக்கு, குப்பை பழம் போல உதடு, தாமரை போன்ற கண்கள், காதல் குண்டலங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா. நெத்தியில அழகான குங்கும பொட்டு வச்சுட்டு இருக்கா. அப்படியே அழகா பூஷிட்டு இருக்கானா. கழுத்துல நிறைய நெக்லஸ் மாலையெல்லாம் போட்டு இருக்கானா. பதக்கம் ஹாரம்லாம் போட்டு இருக்கா. கையில அழகான கங்கணங்கள்லாம் பூஷிட்டு இருக்கா. கால்ல கொலுசு போட்டு இருக்கா. எப்படி புடவை கட்டிட்டு இருக்கான்றது முத கொண்டு வால்மீகி கவனிக்கிறார். எப்படி புடவை கட்டிட்டு இருக்கானா, ஹம்ச பார்டர் போட்ட புடவை கட்டிட்டு இருக்கானா. கொஞ்சம் பீத்தே, கொஞ்சம் மஞ்சள் பட்டா, அப்படி கட்டிட்டு அழகா வரலாம். ஹம்ச பார்டர் போட்டது வேற, ஹம்ச பார்டர் போட்ட புடவை வேற கட்டிட்டு இருக்கா. ஹம்ச நடையில வேற நடந்து வரலாம். அன்னபக்ஷி தான் வருதோன்னு எல்லாருக்கும் சந்தேகமா போயிட்டு அவ்வளவு அழகா இருக்காளா சீத்தை. அப்படி சீத்தை வந்த உடனே பிரபலங்கள்லாம் வாசிக்கிறானா. இப்ப சீதையினுடைய பிரபலம் யஜுர்வேத சாகாத்யாயினி ஆங்கீரசாயாஸ்ய கௌதம த்ரயா ரிஷேஹ பிரவரான்விதஹ கௌதம கோத்ரோத்பவான் கலஹம் சகாமினி சந்திரவம்ச பிரதீபிகான் ஸ்ரீ நிமிஷோத்பவஸ்ய நிரிவம்சோத்பவஸ்ய திரிபுவனாதீஸ்வரீம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயிகாம் பராத்பரீம் ஸ்ரீ ஸ்வர்ணரோம மகாராஜவர்மண நப்த்ரீம் ஸ்ரீ ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மண பௌத்ரீம் ஸ்ரீ ஜனக மகாராஜவர்மண புத்ரீம் ஸ்ரீ சீதா நாம்னீம் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வரூபிணீம் இமாம் கன்யா. அடுத்து ராமனுடைய பிரபலம் யஜுர்வேத சாகாத்யாயினே வாசிஷ்ட கோத்ரோத்பவாய திரிபுவனாதீஸ்வராய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகாய தத்வாதீதாய பராத்பராய சச்சிதானந்த மூர்த்தயே சூரியவம்ச பாவனாய ஸ்ரீமத் இக்ஷ்வாகு வம்சோத்பவஸ்ய ஸ்ரீ நாபாக மகாராஜவர்மணோ நப்த்ரே ஸ்ரீ அஜமகாராஜவர்மண பௌத்ராய ஸ்ரீ தசரத மகாராஜவர்மண புத்ராய ஸ்ரீ ராமச்சந்திரவர்மணே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபாய வராய. அப்படி பிரபலங்கள்லாம் வாசிக்கிறா. பாடல்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அங்க இருக்கிற அயோத்தி ஜனங்களுக்கு, அத்தனை ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஆடி பாடுறா. என்ன பண்றானே அவளுக்கே தெரியல. அவளை மெய் மறந்து ராமரையும் சீதையும் கொண்டாடுறாளா. அப்படி அந்த சீதா கல்யாணமே வைபோகமா நடைபெறதா. சீதா கல்யாணம் வைபோகமே ராம கல்யாணம் வைபோகமே
रवि सोमवर नेत्र रमणीय गात्रा सीता कल्याण वैभोग में राम परमेश दूत गीत परमेश दूत गीत बाबा जलधि पोता धरणी कुल संजात त्यागराजनुत धरणी कुल संजात त्यागराजनुत सीता वैभोग में राम कल्याण वैभोग में वैभोग में वैभोग में கன்னிகாதானம்லாம் முடிஞ்சு திருமங்கல்ய தாரணமானது சீதா கல்யாணமே வைபோகமா நடக்கிறது அப்படின்னு தியாகராஜ சுவாமி உருகி உருகி பாடுறாராம் இந்த கீர்த்தனத்துல. ரொம்ப அழகான கீர்த்தனம். இப்படி சீதா கல்யாணம் நடந்த உடனே சீதைக்கும் ராமருக்கு மட்டும் கல்யாணம் இல்லையா, அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணருக்கு ஊர்மிளையும் பரதனுக்கு மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தி சத்ருக்னனுக்கும் இப்படி 4 தம்பதிகளுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஆறுது. இப்படி அத்தனை பேருக்கும் அயோத்தி மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லாரும் மிதிலையிலிருந்து மறுபடியும் அயோத்திக்கு வரா, அயோத்திக்கு எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தன் வரா அப்படின்னு வால்மீகி முனிவர் சீதா கல்யாணத்தை முடிக்கிறார். இப்பேற்பட்ட சீதா கல்யாணத்தை காதால கேட்டதுக்கே மனசால அனுபவிச்சதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. நேர்ல பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். அப்பேற்பட்ட இந்த சீதா கல்யாணத்தை அனுபவிச்சுவா நம்ம எல்லாருக்குமே சகல மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். சரசிஜ நேத்ராய தசரத புத்ராய சரணாமதோ ராகோத்ராய சுக்ரீவ மித்ராய ஸ்வேதாத பத்ராய கனகாதி முனி ஸ்துதி பாத்ராய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ராஜேந்திர ராஜாய ராஜேந்திர வினுதாய ராஜாதிராஜாய ராஜேந்திர வினுதாய ராவண பிரமுகாதி மர்தனாய ராஜேஷ வதனாய ரக்ஷித புவனாய ரகுவம்சவாரிதி வர்தனாய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜானகி ரமணாய ஜகதே கபீர ஜானகி ரமணாய ஜகதே கபீர ஜகன்மங்கள பிரேம விக்கிரகாய கோசல குமாராய கோகுல சரணாய கோதண்ட பண்டித சரணாய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். जानकी कांत स्मरणं जय जय राम राम प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सरस्वती जी ये नवर रखा था